புலம்பெயர்ந்த உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு காலம் நான் இப்படி சொன்னதில்லை, ஏன் இப்போ இந்த வீடியோவில் எப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக எதிரி இருக்கலாம், பிரச்சனை இல்லை, துரோகி இருக்கக்கூடாதுல்ல. இப்போ ஃபோனில் வைரஸோ கம்ப்யூட்டரில் வைரஸோ இருந்தால் ஃபஸ்ட்டு அதை அழிக்கிறதுக்கு ஆன்டி வைரஸ் போடணும். இல்லை அப்படின்னா அந்த ஃபோன் நம்ம ₹1,00,000 கொடுத்து வாங்கினதில்ல, இல்லை அதுக்கப்புறம் நம்ம போடுற டாக்குமெண்ட்டு ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையும் அந்த வைரஸ் நாசப்படுத்திடும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த வைரஸை அழிக்கணும். ஸோ ரூட்டு மாஃபியா விஜய் என்ற ஒரு நபரோட 2014 இருந்து ஒரு நடிகனுக்கு 600 கிளைகளை கொண்டு ரூட்டு மாஃபியா ஜெகதீஷ் தலைமையில் செயற்பட்டது. அது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த 600 கிளைகள் 3000 கிளைகளாக மாறி 24 மணி நேர சேவை. அதாவது விஜய் வெல்வதற்கு அத்தனை கட்சிகளையும் மக்கள் மத்தியில் தீய சக்தி அப்படின்னு கொண்டு போகணும். குழந்தைகளை டார்கெட் பண்ணி விஜய்க்காக ஒரு தற்கொலை பண்ணக்கூடிய மாதிரி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு குழந்தைகளோட மனசை மாற்றணும் அப்படின்னு எக்கச்சக்கமான வேலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 12 ஐடி விங் சென்டர்ஸ் இன் டிஎன் ஒன்லி 24 மணி நேர சர்வீஸ். இது நேஷனல் மீடியா, இந்தியன் நேஷனல் மீடியாவில் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கானுங்க. எத்தனை பேர் உள்ள போறாங்கன்னு தெரியல. சரியா, அப்படியான விடயங்கள் நடந்தது. நிறைய டீட்டெயில் தாரேன். சரி, அப்படி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்குள்ள நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், ஞாபகம் இருக்கா? நான் வியந்து பார்த்தேன். யாழ்ப்பாணத்துல விஜயோட வெற்றியை கொண்டாடுறானுங்க, கனடால கொண்டாடுறானுங்க. சரியா, அப்ப யாருமே இப்படி திங்க் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, ஏதோ பண்றாங்க அப்படின்னு. அப்பையும் சில சகோதரிகள் சொன்னாங்க, தம்பி நீ சொன்னால ஐட்டம் வீடியோ பார்த்தாங்க. ஒரு சகோதரர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, காங்கேசன் துறையில விஜயோட வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு. அப்ப அதோட செலவே பாத்தீங்கன்னா எல்லாருமே விஜய போல அதே கலர் பேண்ட், அதே கலர் ஷர்ட், அப்புறம் சோடாக்கள், அந்த கேக்கு, தொதோலு, பூந்தி லட்டு, மிக்சர், முறுக்கு, அப்புறம் அந்த பேக்கெட்டுக்குள்ள இருக்கிற குளிர்பானங்கள், பட்டாசு, கூடாரங்கள், விஜயோட அந்த கொடி அப்படின்னு இப்படி ஒரு காங்கேசன் துறை அப்புறம் நிறைய இடங்கள்ல இது நடந்திருக்கு விடிய. சரியா, இது வரைக்குமே யாழ்ப்பாணத்துல இப்படி நடந்தது இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு விடயம் நடந்ததுக்கு இலங்கையில இப்படி ஒரு விடயம் இதற்கு முதல் நடந்ததில்லை. அப்படி நடந்திருந்தா யாராவது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, அதே போலதான் இதே கதை தான் டொரண்டோ, லண்டன், அங்கே எல்லாமே. அப்ப எல்லாருக்குமே புரியல. சரி, ஏதோ மாற்றம் அப்படின்றானுங்க, அதுக்காகத்தான் பண்றானுங்க. ஆனாலும் இடிச்சு கொண்டு இருந்தது. இப்பதானே விளங்குது. இந்த ரூட்டு மாஃபியா தமிழ்நாட்டு மட்டுமில்லை, தமிழ் மக்கள், முக்கியமா தமிழ் மக்கள், அதுவும் அந்த தமிழுக்குன்ற ஒரு சக்தி இருக்குல்ல, அந்த மக்கள் இருக்கிற இடங்கள். இப்ப இலங்கையில யாழ்ப்பாணம், கனடால டொரண்டோ, அப்புறம் யூரோப்ல லண்டன், இப்படியான இடங்கள். அது யாரை அடிக்கும்னா சீமானவர்கள் அடிக்கும். சரிங்களா, அப்ப அங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் விஜயோட வெற்றியை கொண்டாடுவதற்கு இதே ரூட்டு மாஃபியா அங்க பிறந்தவர்கள் இல்ல அங்க இருக்கிறவர்கள் அவங்கள சோசியல் மீடியால கான்டாக்ட் பண்ணி அவங்கள இதை பண்றதுக்கான காசுகளை கொடுத்து, அவங்க இதை பண்றதுக்கு காசு, அதே நேரத்தில் அவங்க இந்த பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கு, கொண்டாடுவதற்கு அதுக்கு காசுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரூட்டு மாஃபியா அவங்க சொன்னதை வச்சுதான் 95% இந்த கொண்டாட்டங்கள் நடந்து, அது சோசியல் மீடியாக்கள், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் குரூப், இது எல்லாத்துலயுமே பாத்தியா தமிழர்களின் தலைவன் விஜய், தமிழர்களின் தலைவன் விஜய். புரியுதா உங்களுக்கு? தமிழர்களின் தலைவன் விஜய் மாற்றம் வந்துவிட்டார் அப்படின்ற இதுல அத போகுது. இந்த 7 கழுத வயசாகுது, இந்த இது நானே நம்பி உங்ககிட்ட சொல்லி கொண்டிருந்தேன்ல, வியந்து பார்த்து. அப்ப அதை பார்க்கக்குள்ள நாளைய சமுதாயம் அப்படின்று இருக்கின்ற அந்த 15, 16, 17, 18, அதற்கு கீழே இருக்கிற 13, 14, 15, இப்ப வெளிநாடுகள்ல இப்ப UK, கனடா எல்லாம் 13 வயசு தாண்டினாலே பிள்ளைகளை வெளியில விட்டுருவாங்க, நீ போய் பிழைச்சிக்கிறான்னு. நம்ம தமிழ் பிள்ளைகளும் அப்படிதான் போகுது, நாசமா போகுது. சரியா, அப்ப அந்த அவங்கள டார்கெட் பண்றது சோசியல் மீடியால ஒரு பீஜியத்தை போட்டு, தமிழர்களின் தலைவன் வந்து விட்டான், உங்கள் விஜய் வருகின்றான் அப்படின்ற இதுல பீஜியத்தை போட்டு அந்த மென்டலி ஃபுல்லா விஜய்க்காக நாங்கள் எதுவும் செய்வோம், விஜய்க்காக நாங்கள் எதுவும் செய்வோம், டிவிக்காக நாங்கள் எதுவும் செய்வோம், எங்கள் தலைவர் என்ன.
ஏன்னா இந்த 17-18 வயசு படியங்களை டார்கெட் பண்ணிக்குள்ள வெளிநாடுகள்ல 16-15 வயசுல உழைக்கிறானுங்க. அது ஒரு உழைப்புக்குன்னே ஒரு கோர்ஸ் இருக்கு. அப்ப அந்த அடுத்த உழைக்க இருக்கிறவர்கள் இந்த அடுத்த 5 வருஷம் அதுக்கப்புறம் வர்ற 5 வருஷம் அந்த டார்கெட். ஏன்னா வெளிநாட்டு சக்தி எல்லாம் இங்க வந்தா என்ன நடக்கும்? போகும் காசு, சரிங்களா? அது இன்னொரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். வெளிநாடு ஃபுல்லாவே சப்போர்ட் கிடைக்கும். இதற்கு முதல் வெளிநாட்டுல யாருக்கு சப்போர்ட் இருந்ததோ அதை அப்படியே அழிச்சு வெளிநாட்டிலையும் இந்த ஆள் தான் அரசியல் தலைவர், தமிழர்களுக்கு தலைவர் அப்படின்ற நோக்கத்துல இந்த கேடுகட்ட எச்ச வேலை கடந்த 2.5 வருடங்களாக டார்கெட் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வேலை. அதே நேரத்தில் தமிழர்கள் எங்க இருக்காங்களோ, அது முக்கியமான தமிழர்கள் எங்க இருக்காங்களோ அங்க இந்த வேலைகள் நடந்திருக்கு. இதுல 95% விஜயோட கொண்டாட்டத்தை வேற நாடுகளில் கொண்டாடினதெல்லாம் இந்த வைரஸ் ரூட்டு மாஃபியா, விஜயோட ரூட்டு மாஃபியாவால் இயக்கப்படுகின்ற வைரஸ். அதுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில அவங்க அக்கௌண்ட்டுக்கு காசு போயிடும். அதே நேரத்தில் அந்த செலவுகள் இருக்குல்ல, ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, கொடி போடுறது, சாப்பாட்டுகளை வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் இவங்கட காசு. மக்களை நினைச்சு பாருங்க மக்களே, எவனோ ஒருத்தண்ட வெற்றி, அவன் வெற்றிக்கு இப்படி செலவு பண்ணுவாங்களா? நினைச்சு பாருங்க, சிம்பிளா நினைச்சு பாருங்க. அதுல கொண்டாடினவங்களே அப்பண்ட பாக்கெட்டுக்குள்ள காசு எடுப்பானுங்க. எப்பா சாமி. இன்னொரு டீட்டெயில் சொல்றேன் கேளுங்க. 6000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இன்னைக்கு சொல்றானுங்க மாதம் 20,000 ரூபாய் இந்த டிவிகே தரப்பிலிருந்து தரப்பட்டதாம். எப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியல, இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியலன்னு இப்ப சொல்றானுங்க. மிகப்பெரிய நெட்வொர்க்கை நடத்தி இருக்கான். 6000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஐடிக்கு இவ்வளவு கொடுத்திருக்கான்னா மில்லியன்ஸ் இருக்கிற ஐடிக்கு எவ்வளவுன்னு கொடுத்திருப்பான். இந்த மதன் கௌரின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் 41 உயிர்கள் காருள்ள போனதுக்கும் விஜய்க்கு தான் சொம்புதுக்குனா, சங்கீதா மேம் அவர்கள் விடயத்திலையும் விஜய்க்கு தான் சொம்புதுக்குனா, இப்பதான் நேஷனல் மீடியாலையும் அந்த ஆளோட பேர் வருது, விஜயோட மிகப்பெரிய கைக்குலின்னு. அப்ப 6000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு 20,000 ரூபாய் இந்திய காசுன்னா, மதன் கௌரி 6 மில்லியனோ 7 மில்லியனோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அப்ப அவருக்கு எவ்வளவு கோடிகளா லட்சங்களா? அட கடவுளே, இப்படி ஒரு பொழப்பு. இதுக்கு பிறகு அம்மாட பேரை பின்னிக்கு வச்சிருக்கு. சி. இதுல விஜய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், விஜய் ஸ்பெண்ட் ஓவர் 3,000 கோடி to digital marketing over the last 2 years. 1,000 plus WhatsApp Insta groups, 600 plus paid social media influencers, daily thousands post, 12 IT wing centers in TN only, 24 hours service, 25k bots accounts, planet negative narrative creators on other parties, 1 TV channel, Tamil 247 அந்த சேனல், இப்படின்னு அத்தனை பேருக்கு விலை கொடுத்து தான் இந்த விஜயோட இவ்வளவு நாள் கேடுகட்ட செயல் நடந்திருக்கு. சரிங்களா? அது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, வேற நாடுகள்ல முக்கியமான தமிழர்கள் இருக்கிற இடத்துலையும் இந்த இது நடந்திருக்கு. எப்பா மதன் கௌரி, இந்த பொழப்புக்கு உங்க அம்மா தெரியுமா மதன் கௌரி இப்படி ஒரு பொழப்பு பண்றீங்கன்னு? இல்ல கேவலமா இருக்கியா? சி, அது சரி, எனக்கு கேவலம் என்னன்னு தெரியா, நீ ஏன் இதை பண்ண போற? சி சி. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களே.